ஒன்றை குலம் ஒருவனே தேவனென ஒப்பில்லா கருத்தோடு நீதியின் நிலக்களமாய் வாழ்ந்து வந்த என் வண்டமல் வளநாடே, நீ என்ற நாடோடி ஆகியிருந்த நயவஞ்சல் சூழ்ச்சியில் சிக்கி சீரழிவது ஏன்? முப்புறமும் கடலால் சூழப்பட்ட நீ அயல்நாடு சென்று சென்று அஞ்சாவது வாழ்விடத்தை வெற்றி முரசு கொட்டி வீர பண்பாடி வந்தது போக இன்று முத்துறையிலும் முடங்கி கிடப்பது ஏன்? முயற்சி மெய்வருத்த கூடுகிற என்பதை நன்குணர்ந்து நான் இடத்தில் நன்மதிப்பை பெற்று உச்ச நிலை எய்தி தரணிக்கெல்லாம் வழிகாட்டின நீ இன்று விதிக்கு வீழ்ந்து வணங்கி வருவது ஏன்? இமயத்தின் கொடியின் இலத்தனையை பொறித்து வடநாட்டில் எதிர்த்த இரு அரசர்களை வென்று அவர்கள் தலையில் கல் சுமக்க வைத்த நீ இன்று கோழையாய் வாழ்வது ஏன்? இவைகளுக்கெல்லாம் பதில் துக்கமயமானது. ஆனால் அது தொழில்வரை எழுப்ப சக்தி படைத்தது. பராரியை படை வீரராக்க வலிமை அதற்கொண்டு நேர்மையின் இருப்பிடமாய் என்பது வந்தவரின் துகவாக வாழ்விற்கு விட்டது. மடிந்து போன மன்னாதி மன்னரின் தீர செயல்கள் இதயத்தை குலுக்குகின்றது. வாழ வழியிருந்து மாற்றானுக்கு அடித்து விட்டு மண்டிவிட்டு பெச்சை கேட்கும் நிலை விடுத்தால் ஏன் இதயம் குமராது? பாரணியில் ஒளிவீச்சை தமிழ்நாடே பார், பந்தம் பசி என்று அறியாத என் பொன்னாடே, இன்று பட்டினி பட்டினி என்று பறந்திருக்கும் பார்ப்பாளை கூட்டத்தை நோக்கு. ஏன் என்ற அவலநிலை வளமிக்க நாடால்வா உன்னாடு, வட்டாத நீரோடை கொண்ட நாடு, அவ்வளவுமிருந்து ஏன் உன்னை மறுமை வாட்டி வதைக்கின்றது? வீட்டின் உள்ளே திருடன் வைத்திருப்பது போன்று உன் அகத்தலை பல சுயநல கூட்டத்தை வைத்து வைத்திருக்கிறாய். அது என்றைக்கேன்னு உன்னை ஒளித்தேதினும் அதோ ஒளிமுறைந்து கேட்கிறது. உழைவாளின் இடடா மிக குடியூர் செய்கள் குகைவாள் வரிய புலியை நிகர்கொணமைய தமிழா என முழக்கி கேட்கிறது. இனியும் தாமதிக்காதே.